வருகிற தலைவர்களுக்கும் என்னோட காவி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நம்ம இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில் எவ்வளவு இன்னல் படுறவனு கவர்மெண்ட் ஊழியர்களுக்கே தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் போக்குவரத்து தொழிலாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், இந்த டிஎம்கே அரசாங்கம் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணும்போது ஐயா எடப்பாடியார் பீரியடில், ஆனால் ஐயா எடப்பாடியார் பீரியட் சொந்த துரோகம் தான் அவங்க இந்த தூரத்துக்கு அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஆசிரியர்களை போய் தீவிரவாதிகள் மாதிரி எல்லாம் கைது பண்ணிட்டு போனாங்க. நம்ம எல்லாமே சமூக வலைதளங்கள்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் துப்புரவு தொழிலாளர்களையும், ஏன்னா இவங்க கொடுத்த வாக்குறுதியை தான் அவங்க நிறைவேற்ற சொன்னாங்க. அவங்க புதுசாக ஒன்றும் எதையுமே நிறைவேற்ற சொல்லலை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றிட்டாங்க. ஆசிரியர்களுக்கு என்ன சொன்னாங்க? ஆசிரியர்களை வச்சு தான் நம்ம இந்த மாணவர்கள்லாம் இருக்காங்க. அந்த ஆசிரியர்கள் எங்களை நாங்கள் பகுதி நேரமாக எங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எடப்பாடி பீரியடில் நாங்கள் போராட்டம் பண்ணோம்னா நீ வரும்போது எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணும் தான் போராட்டம் பண்ணினாங்க. ஆனால் இந்த தீய சக்தி திமுக என்ன செஞ்சிச்சு? இந்த காவல்துறையை விட்டு என்னமோ அவங்க ரவுடி பேக மாதிரியும் தீவிரவாதிகள் மாதிரியும் ட்ரீட் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் தூய்மை பணியாளர்கள் அவங்க இல்லைனாலே நம்ம நாடெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். மதுரையில் அந்த அசிங்கமான ஒரு மாநிலத்தில் இது நம்ம மதுரை தான் முதல் இடத்துல இருக்குது. அவ்வளவு கேவலமான ஒரு சிட்டி எதுனா மதுரை தானமா. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை இந்த டிஎம்கே அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம மாணவர்கள் போதைப் பொருளில் எவ்வளவு தூரம் இந்த டிஎம்கே அரசாங்கத்தில் போதைப் பொருளால் நம்ம மாணவர்கள்லாம் வம்பா போகிறாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மாணவர்கள் மட்டும் வம்பா போகலாம், மாணவிகளும் சேர்த்து வம்பா போகிறாங்க. வகுப்பறையிலேயே நம்ம எல்லாருமே சமூக வலைதளம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வகுப்பறையிலேயே மது அருந்துதாங்க. மாணவர்கள் மட்டும் மது அருந்தல, மாணவிகளும் மது அருந்துற அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு வருத்தமா இருக்குது. அவ்வளவு வருத்தத்திலையும் என்னன்னா நம்ம வீட்டிலையும் பெண் பிள்ளைகள் இருக்கு, நம்ம வீட்டையும் ஆம்பளை பையன் இருக்கான். நாளைக்கு இந்த போதைப் பொருளை விற்கிற அத்தனை பேர் நீங்க வேணா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க, ஏடிஎம்கே காரங்க, அதனால நம்ம மேல வீண் படி சொல்லுதாங்கன்னு நீங்க நினைச்சே பார்க்காதீங்க. விற்கிற அத்தனை பேர் யாருன்னா நீங்க நல்ல லிஸ்ட் எடுத்து பாருங்க. டிஎம்கே காரனா தான் இருப்பான், இல்ல அதன் கூட்டணி கட்சிக்காரனா தான் இருப்பான். சரி, நம்ம போய் இவன் இந்த மாதிரி சரக்கு விற்கான், அதனால எங்க ஊர் பாதிக்கப்படுது, எங்க ஊர் மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும், இந்த இடத்துல சரக்கு விற்காமனா அவன் யாருன்னு காவல்துறை என்னன்னு சொல்லி பாக்கு. ஐயோ அவன் டிஎம்கே காரனா, எவன் வழக்கு கொடுக்க போனானா அவன் மேலேயே இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. இந்த டிஎம்கே அரசாங்கம் மட்டும்தான் சாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் உண்டு பண்றது. எதுன்னா இந்த டிஎம்கே அரசாங்கம் தான். எதுக்கு நீ எப்படி அப்படி சொல்லுதன்னா, தூத்துக்குடியில ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க. தூத்துக்குடினாலே ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தான். ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை பேரை வைக்கிறதுக்கு இல்லாம ஈவேர ராமசாமின்னு பேர் வச்சிருக்காங்க. ஈவேர ராமசாமிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஈவேர ராமசாமி யாருன்னா எல்லாரும் பெரியார் பெரியார்னு சொல்லிக்கிட்டு இருப்பாமா. ஆனா மிகப்பெரிய கோடீஸ்வரர் யாருன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவரோட சொந்த சொத்தை விற்று நமக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் பேரை வைக்கிறதுக்கு இல்லாம இந்த ஈவேர ராமசாமி யாருன்னா நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் எல்லாம் நீ சுதந்திரமா, பெண் சுதந்திரம்னா என்ன? ஒரு ஆடையோடு இருக்கிறது தான் பெண் சுதந்திரமா? பெண் சுதந்திரம்னா என்ன? நீ நல்ல டாக்டர் தான் படிப்போம்னா டாக்டருக்கு படிக்க வை, அதுதான் பெண் சுதந்திரம். நான் இன்ஜினியரிங் படிப்போம்னா இன்ஜினியரிங் படிக்க வை, அதுதான் பெண் சுதந்திரம். அதை விட்டுக்கிட்டு நீ ஆம்பளை பைய பேச்ச கேட்காத, நீ கற்ப பைய எடுத்துரு, நீ தாலி கட்டிக்காத. நம்ம தமிழரோட கேட்டா நாங்க தான் தமிழன், தமிழுக்கு நாங்க தான். நீ தமிழுக்கு என்ன செஞ்ச? நம்ம தமிழரோட கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன? அறவரை ஆடியோட தான் இருக்கிறது தான் கலாச்சாரமா? அதைத்தான் இப்போ இந்த டிஎம்கே அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஈவேர இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பாலம் திறந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க ஈவேர ராமசாமி பேரை வைக்கக்கூடாது, ஜியு நாயுடு பேர் வைக்கக்கூடாதுன்னு. நாயுடு இதெல்லாம் பிள்ளை வந்து சாதி பேர், ஆனால் நாயுடு சாதி பேர் இல்லை. நம்ம அந்த சாதியை தப்பா சொல்லலை. அவங்களோட இது என்ன, இவங்க தான் அடையாளங்காங்க. அப்போ வாவு சிதம்பரம் நமக்கு என்ன தெரியும்? நம்ம படிச்சதெல்லாம் வாவு சிதம்பரம் பிள்ளை, அப்படித்தான் நம்ம படிச்சிருக்கோம். நீ வாவு சிதம்பரம் வச்சுட்டா நமக்கு எப்படி தெரியும்? ஏன் நீ அந்த நாயுடு பாலம்னு ஓபன் பண்ணல, அந்த நாயுடு பாலத்துக்கு நீ ஏன் வாவுசி பேரை வைக்கல? சரி, தூத்துக்குடியில ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினல, அதுக்கு ஏன் நீ வாவுசி பாவர் வைக்கல? கேட்டா இங்க இருந்து பாராளுமன்றத்தில் போய் திருச்சி சிவா பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டை எங்க வச்சிருக்காங்க? மகாகவி பாரதியார் பேரும் அங்க வச்சிருக்காங்க. இவங்க எங்க எத்தனை இடத்துல வச்சிருக்காங்க? இந்த டிஎம்கே கூட்டணி கட்சிக்கார இப்ப என்ன சாதி கலவரத்தை உண்டு வந்ததுக்காக நம்ம பாரதியார் படிச்ச பாரதியார் நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைல இருந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சாதிகள் இல்லையடி பாப்பான்னு படிச்சவர் சாதியா? நீ வந்து அந்த நம்ம ஈவேர ராமசாமி செஞ்சதெல்லாம் சாதியை பத்தி தான் செஞ்சிருக்காரு. கேட்டா அவர் தமிழின தலைவரா? நாம் அறிந்த மொழியிலே தமிழ் மொழியை போல எங்கேயுமே இல்லைன்னு பேசினவர் பாரதியார். ஆனா தமிழ சனியா, காட்டு முராண்டி மொழி, தமிழை படிச்சா உனக்கு சாப்பாடே கிடைக்காதுன்னு சொன்ன எவர் தமிழர் தந்தையா?
தயவு செஞ்சு என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உறவுகளை, இந்த டிஎம்கே அரசாங்கத்துக்கு இன்னொரு தடவை ஓட்டு போட்டீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சகோதரி படிச்சிருக்காங்க. அந்த காலேஜுக்குள்ள அந்த சகோதரி படிக்கும். உனக்கு என்ன, எந்நேரம் வரைக்கும் படிச்சா உனக்கு என்ன? வெளியில இருந்த ஒரு நாய் உள்ள போய் அந்த சகோதரிகிட்ட தப்பா நடந்திருக்கான். அந்த சகோதரியை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கு, என்ன இந்த பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. ஆனா அவனுக்கு யாரு? சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அப்பாவு, சபாநாயகர் அப்பாவு, ஏன் தம்பி யாரு பெண்களுக்கு எதிராக குற்றம் பண்ணவன் ஏன் காலேஜுக்கு இந்த பொண்ணுக்கு 10 மணி வரைக்கும், அவ காலேஜுக்குள்ள உனக்கு என்ன நாய 10 மணிக்கு வேலை? அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. யார் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, கூட வேலை பார்க்குற ஆண் நண்பரோட போயிருக்காங்க. டிஎம்கே கார 3 பேரை ஏர்போர்ட் பக்கத்துல வச்சு அந்த பிள்ளைய இவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பிள்ளைய கற்பழிச்சே கொண்டுட்டானுங்க. இன்ன வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கவே இல்லை. கேட்டான் டிஎம்கே காரன். மாணவர்களுக்கு போதைப் பொருளை கடத்துறதும் டிஎம்கே காரன். பெண்களை, ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்று அடுத்து என்ன நினைப்போம், ஐயோ வேலைக்கு போனா நம்ம பிள்ளை எப்படி செஞ்சிருவாங்களோ, ஐயோ நம்ம பிள்ளை எப்படி செஞ்சிருவாங்களோன்னு. பெண் பிள்ளைகளை ஒன்று படிக்கவே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா காவல்துறை அவங்க மேல வழக்குப்பதிவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் டிஎம்கே காரனா இருப்பான். யாரை வச்சாலும் அமைச்சரை வச்சு இதை வச்சு பேச விட்டுருவான். அவங்கள என்ன செய்வாங்க பாவம், ஐயோ நமக்கு எதுக்கு வம்புன்னு அதை இது பண்ணா விட்டுற மாட்டாங்க. நம்ம பையங்களும் பொண்ணுங்களும் நிம்மதியா காலேஜ் போயிட்டு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு பாதுகாப்பா வரணும்னா இந்த தீய சக்தி திமுக ஒழிச்சே ஆகணும். தீய சக்தி திமுக ஒழிக்கலன்னா நம்ம இப்படித்தான் இருப்போம். நம்ம பிள்ளை இன்னும் ஒரு தடவை இந்த 2026 அவங்களுக்கு நீங்க ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம பெண் பிள்ளைகளை வீட்டிலேயே வச்சுக்கிற வேண்டியதான். இல்ல ஆண் பிள்ளைங்க வெளியே போனாங்கன்னா அவனை பூரா போதையிலே, ஏன்னா அந்த 15 வயசுலயே அவன் குடிக்க ஆரம்பிச்சிடலாம். 15 வயசுல குடிக்க ஆரம்பிச்சு குடியாரன் ஆக்கிடுறான். குடியாரன் ஆக்கிட்டு அவன் என்ன செய்வான் அடுத்து? ஐயோ இவங்களோட ஒரே அஜெண்டா என்னன்னா, இவனை போதை பொருளுக்கு பழக்கமாகி டிஎம்கேக்கு ஓட்டு போடலைன்னா உனக்கு சரக்கு விற்க மாட்டாங்க, உன்னை படிக்க போக சொல்லிடுவாங்க அப்படின்னு இந்த பிஞ்சு மனசுலயே நஞ்ச விதைக்கிறது தான். ஏன்னா நான் இதை வேணும்னு சொல்லலை, நம்ம எல்லாம் சமூக வலைதளங்களை பார்த்துருப்போம். ஒடிசாவில இருந்து ஒருத்தன் பிறப்பு தேடி வாரான். பாவம் ஒத்தே அவன் என்ன கஷ்டத்துல வந்தானோ. 15-16 வயசா இருக்கும் 4 சிறுவர்கள் கையில பயங்கர ஆயத்தோட நல்லா குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு வெட்டுதான். ஒயின் ஷாப்ல போய் ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கான். அது பக்கத்துல ஒருத்தன் சின்ன பையன் தான், வீச கூட முளைக்கல. அவன் குடிச்சிட்டு அந்த இருந்தவன பாட்டில் எடுத்து அடிக்கான். ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க அதுவும் சின்ன பையன் தான், 15 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. பெண் கனிமொழி தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி எம்பி கனிமொழி பங்கேற்ற இதுல ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை ஒருத்தன் பாலியல் வன்முறை பண்ணியிருக்கான். அதை கேட்டா அவங்கள மிரட்டி ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. அதனால யாருக்குமே பெண் பிள்ளைகளுக்கோ ஒரு பிறந்த குழந்தையில இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இந்த டிஎம்கே காரனால மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தயவு செஞ்சு அனைவரும் ஒரு மாசம் தான் இருக்குது, நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம பசங்க நல்லா படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ இன்ஜினியரோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கணும்னு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.